இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்வதற்காக யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நமக்கு வாசிக்க கேட்கலாம். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்க கேட்போம். வேதம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும், உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கு. உம்முடைய முடிவு என்பது சம்பூரணமாய் இருக்கும். இந்த வசனத்துக்காக ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. துவக்கம் அற்பமாய் இருந்தாலும், வெட்கப்படாம சொல்லுங்க, துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூரணமாய் இருக்கு. உங்கள் முடிவு சம்பூரணமாய் இருக்கு. உங்கள் முடிவு சம்பூரணமாய் இருக்கு. இந்த வருஷத்தின் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கு. அது நிச்சயமாகவே நடக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த வேத வசனம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். பல நேரங்களிலே பிரார்த்தனை செய்யும் பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நாம் சொல்லி ஜெபித்திருக்கிறோம். ஒரு துவக்கம் உருவாகும் பொழுது அந்நேரங்களிலே இந்த வாக்கியத்தை சொல்லி நாம் ஜெபிப்பது வழக்கம். எப்பணிகளை துவங்கினாலும் தெய்வமே, இந்த துவக்கமானது அற்பமாயிருந்தாலும் சொற்பமாயிருந்தாலும் இதை சம்பூரணமாக்கி தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்பது வழக்கம்தான். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் வைத்திருக்கிற சில வேத சத்திய சாராம்சங்களை, தீர்க்க தரிசனங்களை, வாக்குறுதிகளை நான் உங்களோடு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பங்கள் எல்லாவற்றை பார்க்கும் பொழுதும் அது சிறிதாக இருக்கிறது, அது அற்பமானதா இருக்கிறது பலருடைய கண்களுக்கு. நம்முடைய கண்கள் அதை சொற்பமாயிருக்கிறது என்று தான் சொல்கிறது. ஏனென்றால் துவக்கம் அப்படி இருக்கிறபடியினாலே பல நேரங்களில் இதற்கு மிஞ்சி நமக்கு எதிர்பார்க்க இயலாது என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஆகவே நம்முடைய மனம் சொல்லுகிறது துவக்கம் எல்லாம் சொற்பமானது, அற்பமானது என்பதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, பலதை துவங்கி இருப்பீர்கள். பல காரியங்கள் துவங்கிய நேரத்திலே அற்பமாய்த்தான் இருந்தது, சொற்பமாய்த்தான் இருந்தது. சில காரியங்களை இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே நீங்கள் ஆரம்பித்திருப்பீர்கள். சிலதை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்திருக்கிற குறிப்பிட்ட நாளிலே ஆரம்பிக்க போகிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் சிலவற்றை நேர்த்தியாக துவங்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். எப்படியோ ஆரம்பம் ஒருவேளை அற்பமாயிருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த ஆண்டிலே உன்னுடைய முடிவு அது சம்பூரணமாயிருக்கும். சொற்பமாய் அற்பமாய் இருக்கிறதே என்று சொல்லி நீ சிந்திக்க வேண்டாம். நிச்சயமாகவே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், இந்த ஆண்டினுடைய முடிவிலே நீ சம்பூரணமான என் மேன்மையை அனுபவிக்க போகிறாய். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இரண்டாம் வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டு நான் உங்களை சம்பூரணப்படுத்தி ஆசீர்வதிப்பேன். நீங்கள் என் சம்பூரணத்தை பார்ப்பீர்கள், சம்பூரணமான நன்மை அனுபவிப்பீர்கள், எல்லாவற்றிலேயும் சம்பூரணம் உண்டாயிருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆண்டவராகிய தெய்வம் அதை சம்பூரணமாக்கி தருவார். ஆமென், ஹல்லேலூயா. பூரணம் என்று எழுதவில்லை, சம்பூரணம் என்று எழுதியிருக்கிறார். பூரணம் என்றால் என்ன, சம்பூரணம் என்றால் என்ன? யாராகிலும் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? பூரணம் என்று சொல்வது, ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வைக்கிறோம், அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிறது என்றால் அது பூரணம் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. பாத்திரத்திலே தண்ணீர் நிரம்பியும் மீண்டும் அது நிறைந்து
வழிந்து கவிந்து கொண்டிருக்கிறது என்றால் அது சம்பூரணம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாத்திரம் நிரம்பும் மட்டுமல்ல, உன் பாத்திரம் நிரம்பி வழிந்து கவிந்து ஒரு பெரிய நதியை போல அது ஓடத்தான் போகிறது. உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகள், சம்பாத்தியங்கள், நான் கொடுக்கிற சுகம், நான் கொடுக்கிற மேன்மை, அது உனக்கு சம்பூரணமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சம்பூரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த சம்பூரணமாய் நீ இருப்பாய் என்ற வாக்குறுதியை பெற்றுக்கொண்ட தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை தானே கவனிக்க வேண்டும். நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த சம்பூரணத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? எதை செய்தால் சம்பூரணம் அடைவாய்? நீ செய்கிற வேலையிலே, நீ செய்கிற எக்காரியத்திலும், தேவனுடைய பிள்ளையே, நாம் செய்கிற தொழிலிலே, நாம் செய்கிற வியாபாரத்திலே, நாம் துவங்கி இருக்கிற இந்த வருஷத்திலே, நாம் துவங்கி இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பிலே, நாம் பெற்றிருக்கிற விசுவாசத்திலே, நாம் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சம்பூரணம் அடைய வேண்டுமானால், ஐயா, நிறைந்து வழிந்து கவிந்து ஓடுகிற ஒரு உன்னத அனுபவம் நமக்கு வர வேண்டும், நம் குடும்பங்களுக்கு வர வேண்டும், நம் தலைமுறைகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பக்தனுடைய வாழ்க்கையை பற்றியே பைபிள் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீர் தேவனை ஏற்கனவே தேடி, நீர் ஆண்டவராகிய தெய்வத்தை தேடி. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஐயா, சம்பூரணம் உண்டாக வேண்டுமானால் கர்த்தரை தேடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீ தெய்வத்தை தேடி, சர்வ வல்லவராகிய தெய்வத்தை நீ தேடுவாயானால் தேவனுடைய பிள்ளையே வாழ்க்கையில் சம்பூரணம் உண்டாகும். விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை தேடுவதற்கு தாமதம் செய்யாதிருங்கள். வேலை தேடுறோம், கர்த்தரை தேடுறத மறந்துடுறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழகான மாப்பிள்ளை தேடுறோம், ஆனா கர்த்தரை தேடுறது இல்ல. நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்காக தேடுறோம், ஆனா கர்த்தரை தேடுறது இல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். இன்றைக்கு சம்பாத்தியத்திற்கு வழி என்ன? எங்காவது விசா கிடைக்காதான் தேடுறோம், ஆனா கர்த்தரை தேடுற வழக்கம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஆண்டவரே, உம்மை பார்க்க வேண்டும், எப்படியாகிலும் உம்மை பார்க்க வேண்டும். தெய்வமே, எப்படியாகிலும் உம்மை கண்டடைய வேண்டும் என்று நாம் தேடுவது இல்லை. தேவனுடைய பிள்ளையே, நன்மைகளை, மேன்மைகளை, புதையல்களை, பொக்கிஷங்களை தேடுவது போல நீ கர்த்தரை தேடு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வாழ்க்கையில சிறந்தது வருவதற்கு, உயர்ந்தது வருவதற்கு எத்தனை பிரயத்தனங்கள் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முயற்சி செய்கிறோம். பல விதமான இடங்களுக்கு ஓடுகிறோம். நல்ல வேலையை தேடுகிறோம், நல்ல உயர்வை தேடுகிறோம். ஐயா, ஊர்ல உலகத்துல வாழ்றதுக்காக நல்ல சொத்து வாங்குறதுக்கு சொத்தை தேடுறோம், வியாபாரத்தை தேடுறோம், பணத்தை தேடுறோம். இந்த உலகத்துல தேட வேண்டியதெல்லாம் தேடுறோம், ஆனால் கர்த்தரை தேடுகிற உன்னத அனுபவம் நமக்கு இல்லை. புதையல்களையும் பொக்கிஷங்களையும் தேடுவது போல எங்கே என் ஆண்டவரை பார்க்கலாம், எப்பொழுது என் ஆண்டவரை பார்க்கலாம், எப்பொழுது என் தெய்வத்தின் முகத்தை தரிசிக்கலாம் என்று கர்த்தரை தேடுங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தெய்வத்தை தேடியவர்கள் எப்படி ஆண்டவரை தேடினார்கள்? நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியோடு கேட்டால் அவர் சொல்லுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்திலே
அவரை தேடுங்கள். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இனி காலதாமதம் செய்யாதிருங்கள். கர்த்தரை கண்டடைய தக்க சமயம் இதுதான். இனி சமயத்தை மாற்றி வைக்காதே, நாளை என்று சொல்லாதே, அடுத்த மாதம் என்று பேசாதே. சத்தியவராகிய ஆண்டவராகிய கிறிஸ்துவை இதுதான் சமயம் என்று அறிந்து அவரை தேடு. அல்லேலூயா சொல்லுங்க. அவரை பாடு, கைத்தட்டி அவருக்காக ஓடு, நல்ல கைத்தட்டு, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய பிள்ளையே, இது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். எத்தனையோ முறைகள் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த வாய்ப்பெல்லாம் தவறவிட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வருகிறார். சீஷர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கரை சேரும் இடம் வந்தது. பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் படகில் ஏற்றுக்கொள்வதற்கு மனதுள்ளவர்களாயிருந்தார்கள். ஆனால் சமயம் அனுமதிக்கவில்லை. அதற்கு முன்னே படகு அக்கறைப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. இதுதான் சமயம். இதுதான் தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இனி வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்சத்தின் காலம் வருகிறது. ஆராதனை செய்யக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு காலம் வருகிறது. தேவனுடைய ஜனங்கள் வேத புஸ்தகத்தை சுமந்து கொண்டு நடக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு காலம் வருகிறது. இது கர்த்தரை கண்டடைய தக்க சமயம். உன் வீட்டிலே குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது கத்தி கதறி காலையிலே சத்தம் உயர்த்தி உன் பிரார்த்தனை செய். 10 வீடு கேட்கட்டும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. ஆராதனை புறப்படும் பொழுது நேரம் படவே புறப்படு. என்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நாள் வரும் என்று காத்துக் கொண்டிரு. உபவாசிக்கிற நாள் எப்பொழுது வரும், ஜெபிக்கிற சமயம் எப்பொழுது வரும் என்று சமயத்தையும் காலத்தையும் தேடிக்கொண்டிரு. தேவனுடைய பிள்ளையே, இதுவே அனுக்கிரக காலம். இதுவே தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாத சமயம். ஐயா, காலமெல்லாம் போட்டியா? கொஞ்சம் கூட வயசு செல்லட்டுமே, கொஞ்சம் கூட நாட்கள் போய் ஆண்டவரை பார்க்கலாம், கர்த்தரை தேடலாம், ஆண்டவருக்கா வாழலாம் என்று சொல்லாத. சம்பாத்தியம் பண்ண விடதெல்லாம் சம்பாத்தியம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நொந்து போன காலத்துல, நோச்சு போன காலத்துல, மெலிஞ்சு போன காலத்துல, தேஞ்சு போன காலத்துல, பிஞ்சு போன காலத்துல போய் ஆண்டவரை தேடலான்னு சொல்லாத. இது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சமயம். கர்த்தரை கண்டடைய தக்க சமயம். ஆமென். எப்போ கர்த்தரை தேட வேண்டும்? சுவாரஸ்யமா இருக்கிற காலத்துல கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. பலர் இன்றைக்கு ஆண்டவரை தேடுவதும் கர்த்தரை நாடுவதும் கர்த்தருக்காய் ஓடுவதும் என்பதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில ஒரு காலம் வச்சிருக்காங்க. எல்லா ஆசீர்வாதம் வந்து பணமெல்லாம் சேர்த்து ரிட்டையர்ட் ஆன பிறகு ஆண்டவருக்கா வாழலாங்க. ரிட்டையர்ட் கிடைச்ச பிறகு 24 மணி நேரம் தேவாலயத்தில் இருப்பீங்களா? ஆகாதுல்ல. ரிட்டையர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கா ஊழியம் செய்வேன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இருக்கிற ஊழியம் எல்லாம் வேணாம். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இப்பவே நீ வேலையில இருக்கும் போதே, நீ வேலை செய்யும் போதே, தேவனுடைய பிள்ளையே, நீ வியாபாரம் செய்யும் போதே, தொழில் செய்யும் பொழுதே, 10 பேருக்கு எஜமானனாய் இருக்கும் பொழுதே, ஆண்டவர் செல்வத்தை கொடுத்தாரோ இல்லையோ, பஞ்சமோ பசியோ பட்டினியோ, இதுதான் சமயம். கர்த்தரை தேடு. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. கர்த்தருக்காய் வாழு. தேவ சமூகத்தில் பிரதிஷ்டையோடு இரு. தேவனுடைய பிள்ளை, இதுதான் தக்க சமயம். நாளை நாளை மறுதினம் என்றெல்லாம் பேசாதே. இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆச்சரியமான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தரை நோக்கி பார். ஆண்டவரை நோக்கி, செல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே என்று அழைத்து விடு. ஆண்டவரை எப்படியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லு. ஆண்டவரை, உம்மை இழந்து போனவைகளை தேடுவது போல் ராப்பகலாய் தூக்கமின்றி ராஜாமெல்லாம் உம்மை தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:17, ஐயா, கண்களை தூங்க விடாமல், முழங்கால்களை நிமிர விடாமல்,
தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அதிகாலையில் என்னை தேடி நாடி என் பாதம் அமருகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை தேடுகிற நாடுகிற கர்த்தருடைய பாதத்தை விரும்புகிற தேவனுடைய பிள்ளையே, அதிகாலை இருட்டோடு எழுந்து, ஆமென், எல்லாரும் தேடுறது மாதிரி நம்ம தேடக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஒரு கூட்டம் தேடினார்கள். இயேசு கிறிஸ்து இந்த கூட்டம் எதற்காக என்னை தேடி வருகிறார்கள் என்று இயேசு அறிந்திருந்தார். அப்படியே நச்சு நச்சுன்னு இயேசு சொன்னார். நீங்க எதுக்காக என்ன தேடி வர்றீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னார். படிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 24வது வசனம், 25ஆம் வசனம், 26வது வசனம் படிங்க பாஸ்டர். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு போனார்கள். கடலின் அக்கறையிலே அவரை கண்டபோது, அவரை கண்டபொழுது, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால். ஓஹோ, கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக. நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் ஜனங்களை திரளாய் பார்த்தவுடனே மனதுருகி, அப்படி பைபிள் சொல்லுது. ஆமென். ஜனங்களை பார்த்துட்டு அவருக்கு மனம் உடைஞ்சிரும். மனதுருகி பாப்பார். காலையிலேயே வந்த என் பிள்ளைங்க இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலையே, லஞ்ச் எடுக்கலையே, டின்னர் எடுக்கலையே, என் பிள்ளைகள் இப்படி இருந்தா எப்படிங்க அப்படின்னு நினைச்சு சும்மா இருந்தா உடனே உங்களிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்பா. 5 அப்பம் 2 மீன் சொல்லிட்டா கொடுத்துட்டு ஆசீர்வதிச்சு சாப்பிடுங்கடா சந்தோஷமான்றுவார். ஹல்லேலூயா. 7 அப்பம் சில சிறு மீன் இருந்தா வாங்கி ஆசீர்வதிச்சு கொடுத்துருவார். இயேசு போனா சாப்பாடு கிடைக்கும் பழகி விட்டார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதனால இயேசு வர்றப்பெல்லாம் சாப்பாடு கொடுக்க மாட்டார். ஆமென். இப்போவும் உலகத்துல வர்றப்பெல்லாம் சாப்பாடு கொடுத்து பழக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆமா, நீங்கள் அப்பம் புசித்ததினால், சாப்பாடு கிடைக்கிறதினால் அல்லவா என்னை தேடுகிறீர்கள். அப்படி தேடுகிற கூட்டமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டாம். என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் உங்க சபை வளர்றதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குன்னு சொன்னார். என்ன வழி? பல வழி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. யாரும் துச்சமா நினைச்சிடாதீங்க, சரியா? கொச்சையாவும் நினைச்சிடாதீங்க. சபை இன்னும் பயங்கரமா வளரும். நானும் நினைச்சேன் 24 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவியா அப்படின்னு தான் சொல்லுவாரு நினைச்சேன். இன்னும் நினைச்சேன் இருக்கிறவங்க எல்லாம் ஊழியக்காரர்களா உருவாக்கி, பெரும்பெரும் தலைவர்களா உருவாக்கி, சபை வளர்வதற்கு வழிமுறையை சொல்லி கொடுத்து, சிறு கூட்ட பெருக்கூட்ட பராமரிப்பு கூட்டம் என்று பல கூட்டத்தை உருவாக்கி சபையை உருவாக்குன்னு சொல்லுவேன் நினைச்சேன். ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இப்போ ஆட்கள் வரணும் நீ நினைச்சா, சபை வளரும் நினைச்சா, எல்லா சண்டேயும் முடிஞ்சு போகும்போது ஒரு லெமன் ரைஸோ, ஒரு தக்காளி சாதமோ, ஒரு தயிர் சாதமோ ஏதாவது ஒண்ணு போட்டேன்னு சொன்னா எல்லாரும் வருவாங்க. ஆமென். இப்படிப்பட்ட கூட்டம் அன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், இயேசு வாழ்வளிக்கிறார். சாப்பாடு கூட்டம் அல்ல, சாதனையின் கூட்டம். இதெல்லாம் புரிச்சுக்கணும். வருஷத்துல ஒரு முறை எப்படியோ தப்பி நம்மலாம் சேர்ந்து சாப்பிடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பாட்டுல கூட்டுற கூட்டம் அல்ல இது. ஆமென். காசு பணத்துல கூடுற கூட்டமும் அல்ல.
இது இயேசுவை நேசித்து அப்பத்தினாலும் ஐயா தண்ணீரினாலும் சாப்பாட்டினாலும் ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் வேதனையிலும் பாடுகளிலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் தனிமையிலும் வறுமையிலும் இயேசு போதும், அவரை போல் வேறொரு நன்மை இல்லை. அவரை பார்த்துக்கிட்டாலே, அவரை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாலே வயிறு நிறைஞ்சிரையா என்று சொல்ற கூட்டம் இல்லையா? ஆமென். ஏன் இது ரொம்ப ஆணித்தரமா என் செல்லமான சபையை பத்தி நான் ஏன் சொல்லுவேன்னு சொன்னா, நீங்க வர்ற ஆராதனைக்கு வர்ற ஒவ்வொரு ஆராதனை சமயமும் முன்னுக்கு பின் முரணான சமயம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றாம் ஆராதனை 7:30 மணிக்கு முடியும். பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க முடியுமா? வீடு போய் சேரும் போது 10 மணி. தக்கல மேட்டுக்கடை போய் சேர எவ்வளவு நேரம்? கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. ஆமா, களியக்காவில போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் இல்லையா? இரண்டாம் ஆராதனை 7:30 மணிக்கு. காலை 7:30 மணிக்கே 10 இட்லி சாம்பார் சட்னி சாப்பிட்டு வர முடியுமா? முடியுமா? முடியா. சாப்பாடு புறப்பட்டு வந்துடுறோம். ஏன்? வசனம் கேட்கணும், வசனம் கேட்கணும், வசனம் கேட்கணும். ஒரு நாள் வழி ஓரத்துல ஒரு ஆராதனை முடிச்சுட்டு இன்னொரு ஆராதனைக்காக வேற இடத்துக்கு புறப்பட்டு போறேன். கார் நிக்குதுங்க. நம்ம சபைக்கு வர்ற 4 பேர் 5 பேர் கூடியில வந்துகிட்டு இருக்காங்க. சரியா? நல்லா கவனிங்க. நான் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, என் கார் நிக்கிறது தெரியாது. என்ன தெரியுமா? பாஸ்டர் இருப்பாரா, பாஸ்டர் இருப்பாரா, பாஸ்டர் தான் பிரசங்கமா? அன்றைக்கே இருதயத்தில் நினைச்சு, தீர்க்க தரிசனம் தேடி வருகிற ஜனம் அல்ல, சுகமோ வரமோ தேடி வருகிற ஜனம் அல்ல, வசனம் தேடி வருகிற ஜனம். வசனம், வசனம், தேவனுடைய வசனம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஜனங்கள் வசனத்தை கேட்க இயேசுவை நெருக்கினார்கள். ஆகையினாலே கெனசரேத்திலே ஒருவர் கூட வியாதியஸ்தர்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஆண்டவராகிய இயேசு அந்த பட்டணத்தை ஆசீர்வதித்தார். சொல்றேன், 2017 வசனத்தினாலே இந்த மாவட்டத்தை, அண்டை மாவட்டத்தை எல்லாம் நிரப்ப வேண்டும். வசனம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாம் ஆராதனை இப்படி. மூன்றாம் ஆராதனை ஐயா முடிச்சுக்கிட்டு அங்க போய் மார்த்தாண்ட போய் சேர முடியுமா? சாப்பாடு நேரத்துல சமைக்காம வந்தா வீட்டுக்காரர் என்ன செய்வாரு? மொத்து வரல. ஆமா தானே? ஆமா ஐயா. அங்க போகவா இங்க போகவா, சாப்பாட சமைக்கவா சாப்பிடவா, ஒரு புடியும் இல்லாத நேரம். அப்புறம் 4வது ஆராதனை முடிச்சுக்கிட்டு அதுவும் கரெக்டா 12 மணிக்கு முடிப்பேன்னு சொல்லுவாரு. ஆனா 1 மணி ஆனாலும் நிறுத்த மாட்டார். 1 மணிக்கு பிறகு வீட்டுக்கு போய் சமைச்சதை சாப்பிடணும், புருஷனுக்கு பதில் சொல்லணும், மனைவிக்கு பதில் சொல்லணும், எல்லாருக்கும் பதில் சொல்லணும். பக்கத்துல பைபிள் எடுத்து வந்ததுனால கேட்கிறாங்க, ஆமா எல்லா இடமும் 12:30 மணிக்கு கூட்ட முடியுமே, இவளுக்கு மட்டும் 2:30 மணி வரை என்னவா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. இந்த ஏளனமான பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு கர்த்தருடைய பாதத்தை தேடி நாடி ஓடி தேடி ஆண்டவர் பாதம் வருகிறீர்களே, செல்லமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். நீ அப்பம் கொடுத்ததினாலே கர்த்தரை தேடுகிற ஜனம் அல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். என் கர்த்தராகிய தேவனை பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு என் வேதனை மறந்து, என் துக்கம் மறந்து, என் துயரம் மறந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன். கர்த்தரை ஆராதிப்பதை விட ஒரு பெரிய செல்வம் எனக்கு இல்லை என்று நீ கர்த்தரை தேடுகிற கூட்டம், கர்த்தரை தேடுகிறவர்கள் இன்றைக்கு பல பேர் தங்கள் வாழ்க்கையிலே அப்பத்திற்காக, தானியத்திற்காக, செல்வத்திற்காக தேடும் பொழுது நாமோ இயேசுவே செல்வம் என்றும், இயேசுவே வானத்தில் இறங்கிய அப்பம் என்றும்,
இயேசுவே நம்முடைய வாழ்வு என்று ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அன்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடியதற்கு காரணம் அப்போ சாப்பாடு கிடைக்கும் தேடினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. சிலர் தேடினாங்க தேடி தேடி போனாங்க, ஆனா காணல. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஒரு கூட்டம் அப்போ சாப்பாடு நல்ல மீன் கிடைக்கும்னு போனாங்க. ஆமென். இயேசு சொல்லிட்டாரு, ஏய்யா என்னையா சாப்பாடு கொடுக்கிறதுனாலயா என்னை விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு இது தெரியும் உங்களை பத்தி அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இன்னொரு குரூப் ஆண்டவரை தேடினார்கள், தேடியும் காணல. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதனுடைய 4-5 வசனம் படிங்க பாஸ்டர் சீக்கிரம். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி. மற்ற சீசன் அப்படின்னு சொன்னா ஏன் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். பேதுரு சீனியர் பாஸ்டர். ஐயா, ஆண்டவராகிய தெய்வம் தெரிந்து கொண்ட அற்புதமான சீஷர்களிலே சீனியரா இருக்கிறார் பேதுரு. அப்புறம் முந்தி கல்லறை இடத்தில் வந்து, அதை விட்டுட்டீங்களே. மற்ற சீஷன் அப்படின்னா ஜூனியர் சீஷன். சரி, துரிதமாய் ஓடி. இந்த சீனியரை விட்டு ஜூனியர் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்தில் வந்து, முந்தி கல்லறை இடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து, கல்லறைக்குள் குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டார். சீலையத்தான் பார்த்தா, ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. இயேசுவை பார்க்கல. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இன்னைக்கு அநேகர் பார்க்க துரிதமாய் ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள், நாடுகிறார்கள். ஆனால் ட்ராக் சரியில்லை, ஓடுற ஓட்ட சரியில்லை. அதனால தேடியும் அவரை காணவில்லை. ஹல்லேலூயா. தேடி போகிற விதம் சரியல்ல, நாடி போகிற விதம் சரியல்ல. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் தான் தேடுறேன்னு சொல்லி கிடைக்கிற இடமெல்லாம் பாட்டு பாடிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இங்கதான் வரணும்னு இல்ல. ஆமென். அப்படி இங்கதான் வரணும்னு இல்ல. நாங்க பக்கத்துல இங்கதான் வரணும்னு இல்ல. நாங்க ஆண்டுக்கு இருக்கா இங்கதான் வரணும் இல்ல. நாங்க அடிக்கடி அப்படின்ட்டு பலருடைய சிந்தை. நீ போற ட்ராக் சரியில்லை. நீ சீலைய மட்டும்தான் பார்க்க முடியும், இயேசுவை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகொள். தேவனுடைய பிள்ளையே, இயேசுவ மாதிரி அப்படி ஒண்ண நம்ம பார்க்கல, நம்ம இயேசுவை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இயேசு உடுத்திருந்த துணிகளை, சீலையை நம்ம பார்க்கல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும், இயேசு கிறிஸ்துவின் காயங்களையும், இயேசு கிறிஸ்துவின் அருமை பெருமையும் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தேடி 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 பல இடத்திலும் தேடுகிறேன் என்கிறார்கள், கிடைக்கல. ஏன் சொன்னா அவர்கள் பிரயோஜனம் இல்லாத பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தர் இந்த உலகம் சொல்வது போல் இல்லை. அவர் வானாதி வானங்களுக்கு மேலானவர், உயர்ந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் அற்புதமானவர், அவர் ஆச்சரியமானவர், அவர் ஆவியான தேவன். ஆமென் சொல்லுங்கள். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே. வார்த்தையால் பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே
பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, அதே சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, அதே சொரூபம். வாஞ்சையுள்ள அத்துவாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள அத்துவாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையால பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் உறங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. கர்த்தரை தேடுகிறோம். இன்றைக்கு தேடுகிற பலர் இயேசுவை பார்க்க முடியவில்லை. நீங்களும் நானும் அப்படி அல்ல. கர்த்தராகிய தெய்வத்தை இருதய கண்களை திறந்து நாடி தேடி ஓடி அவரை பற்றி பிடித்துக் கொண்டு அவரை தேடிக் கொண்டிருக்கிறோம். அவரை நம்முடைய கண்கள் காண்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு நம்ம எதுக்கு வரோம்? கர்த்தரை பார்க்க வரோம். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இயேசுவை பார்க்காம யாரும் போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல வந்திருக்கவங்க என்ன கலர் கொடுத்திருக்காங்க, பக்கத்துல வந்திருக்கவங்க என்ன குவாலிட்டியில வந்திருக்காங்க, 4 பேரை பத்தி 4 சொல்லலாமா, இதெல்லாம் யோசிச்சு வரக்கூடாது. அப்பா முகத்தை பார்க்கணும், வரணும், தரிசிக்க வேண்டும், அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தரை தேடி வாருங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் சம்பூரணமடைவார்கள். ஆமென். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை நீ தேடுவாயானால் நீ சம்பூரணமடைவா. விசுவாசம் இருந்தா கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அது மட்டுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது 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 இவைகளெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு. நம்ம நினைக்கிறோம் ஏன் ஆவிக்குரிய ஆராதனை என்னமோ அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில பேசி என்னமோ கிருபையில நிரம்பி ஏதோ ஒரு பாட்டு, ஒரு ஜெபம், ஒரு கிருபை இதோட போயிடுறதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லை, கிறிஸ்துவை சம்பாதித்திருக்கிற நீங்கள் கிறிஸ்துவோடு இசைந்த எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்காரர்களாய் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. கர்த்தரை தேடினால் அப்பொழுது இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். கொடுப்பாரா? கொடுப்பார். இந்த வருஷத்துல நீங்க கர்த்தரை தேடுவீர்கள், கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள், கர்த்தரை நாடுவீர்கள், ஒரு நன்மைக்கு குறைவு வராது. கர்த்தர் இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இதோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நன்மையை கூட விடாம அத்தனை ஆசீர்வாதம், பொன்னு வெள்ளி ஆசீர்வாதம், செல்வம், பணம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், எல்லா மேன்மையும் கையை தட்டி கொடுப்பா. கொடுப்பாரா? கொடுப்பாரா? கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடினால் நீங்கள் சம்பூரணமடைவீர்கள். நிறைந்து வழிந்து கவிந்து போகும் நிலையிலே கர்த்தர் நம்மை சமர்த்தியாக்குவார். ஆமென். இரண்டாவதாக சம்பூரணத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம்
அதனுடைய 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அடுத்த படிங்க பாஸ்டர். பைபிள் என்ன சொல்லுது? சீக்கிரம் படிங்க. யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீர் தேவனை ஏற்கனவே தேடினீர், அது முடிஞ்சு போச்சு. சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து. எப்படி? சர்வ வல்லவரை நோக்கி சர்வ வல்லவராகிய தேவனை பார்த்து விண்ணப்பம் செய்து நீ விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அதனாலதான் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எல்லாம் 2 கையை தூக்கி சொல்லுங்க. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. கைத்தட்டி வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே. எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. இந்த பாட்டு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா? இந்த பாட்டு தெரியுமா? தெரியல. எல்லாரும் அம்சமா கைத்தட்டி இந்த ஒரு கவியை பாடிடணும். சரியா? ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சர்வ வல்லவராகிய தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படின்றத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு மனிதன் ஆண்டவரை பார்த்து நோக்கி ஜெபிப்பது, கேட்பது, விண்ணப்பம் செய்வது. அத பாட்டுல முடிச்சிரும். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதக்காரன் ரத்தின சுருக்கமா சொல்லியிருக்கார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கா. 1 2 3 4. கைத்தட்டி வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாடவட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா.
எந்தன் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல்ல தேவன் பகல் உறங்காரே. 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 எனக்கு தாசை வரும் பர்வதம் தேரா எந்தன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் தேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் தேரா என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கா. எந்தன் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல்ல தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல்ல தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல்ல தேவன் பகல் உறங்காரே. ஏறக்கொட்டாசை வரும் பர்வதம் தேரா எந்தன் கண்களை ஏறெடுப்பே. ஏறக்கொட்டாசை வரும் பர்வதம் தேரா என் கண்களை ஏறெடுப்பே. ஏறக்கொட்டாசை வரும் பர்வதம் தேரா என் கண்களை ஏறெடுப்பே. சர்வ வல்லவரை நோக்கி நான் செய்கிற விண்ணப்பத்தின் நிமித்தம் என் வாழ்க்கை சம்பூரணமாய் மாறும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஜெபம் பண்ணுவீங்களா? இது நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. விண்ணப்பம் செய்தல், வேண்டுதல் செய்தல். யாக்கோபு கெஞ்சி கெஞ்சி அழுதான். ஆண்டவரோட கேட்கணும். காலையில் எழும்பி உட்கார்ந்து, அப்பா அன்றென்றுள்ள படியை அளந்து தாரும் என்று கேட்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. தாங்கப்பா, மீண்டெடுக்கத்தக்க ஆசீர்வாதம் தாங்கப்பா. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. என் குடும்பத்துல நன்மை செய்யுங்கப்பா. என் தலைமுறைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் குடும்பத்துல சுகம் தாங்கப்பா. எங்களுடைய சிறகுக்குள்ள வச்சுக்கங்கப்பான்னு சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல் இவைகள் எல்லாம் கர்த்தரோடு பேசுதல். ஆமென் சொல்லுங்க. காலையில் எழுந்து முதல்ல நீங்க சொல்லணும், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்லணும். ஆவியானவரே காலை வணக்கம் சொல்லணும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஆவியானவரே அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அப்படி கேட்கணும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. பார்க்கிறவங்களுக்கு ஒருவேளை சிலுவையின் உபதேச கெட்டு பொருளுக்கு பைத்தியமாயிருக்கும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். காலையில் எழுந்து கேட்கணும், அப்பா நல்லா இருக்கீங்களா? காலங்காத்தால எழும்பி இந்த கண்ணு தூக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடியே மொபைல் ஆன் பண்ணி இருக்கிற நம்பரை தடவி பார்த்து நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்றாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை ஜெப நேரத்துல. ஆமென் சொல்லுங்க. அப்படி வர காலெல்லாம் வர வேணாம். ஆமென் சொல்லு. காலையில் எழுந்து அப்பா முகத்தை பார்த்து வசனத்தை படிச்சு தியானம் பண்ணி குடும்ப ஜெபம் முடிச்சு ஆவியில நிறைந்து அபிஷேகத்தோடு உனக்கு இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் நல்லா கூர்மையாக்கி வெப்பன்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கணும். யுத்தத்துக்கு போறோம், எப்ப வந்தாலும் அடி அடின்னு அடிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். அப்பா கிருபையோட போ. உன் காலை தள்ளாட ஓட்டா. பைக்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, அப்பா உன்னை வெறுமையாய் விட மாட்டார். உன் கால் தள்ளாடுவதில்லை, நீ சறுக்குவதில்லை. விண்ணப்பம் செய். உங்க வீட்டுல ஏதோ இருக்கிறத ஒப்பேத்தி சாப்பிடுவோம் நீங்க நினைக்க கூடாது. சுட சுட சாப்பாடு ஆண்டவர் தருவார். தட்டுங்க கை, சுட சுட சாப்பாடு தருவார். ஆமென்.
ஏன் சீஷர்களுக்கு மட்டும்தான் சுட்ட அப்பமும் சுட்ட மீனும் கொடுப்பாரா? நம்ம கொடுக்க மாட்டாரா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தாராளமா கொடுப்பார். பழசது ஐயா புளிச்சு போனதெல்லாம் கொடுக்க மாட்டார், ஃப்ரிட்ஜ்ல வச்சதெல்லாம் கொடுக்க மாட்டார், சுட 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 கொடுப்பார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு. கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா. மனுஷனிடத்துல கேட்கறதுல பிரயோஜனமே இல்லை. உன் விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கட்டும். இந்த உலகத்துல நமக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, தேவனுடைய பிள்ளைகள் ராஜாக்களுக்காக, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதும்படி சொல்கிறான். ராஜாக்களுக்காகவும் ஆசாரியர்களுக்காகவும், அது மட்டுமல்ல தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவன் சிறையிருப்பெல்லாம் மாறி போச்சு, மாறி போச்சு. நீ ஜெபிச்சா பக்கத்து வீட்டுக்காரங்களை நினைச்சு ஜெபிச்சா உங்க வீட்டுல ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல எந்த ஆளையும் போட்டு அப்படி நினைச்சிட கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க நினைச்சு ஆண்டவரே ரட்சி, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே சமாதானம் கொடுங்க, ஆண்டவரே கிருபை கொடுங்க, ஆண்டவரே அப்பா ஆசீர்வதி, அம்மா ஆசீர்வதி, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லி ஒரு ஜெபத்துல ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நாங்க இருக்கிற வீடு அது வாடகை வீடுன்னு சொல்ல மாட்டேன், எங்க வீடுன்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஆமென். எங்க பக்கத்துல 2 அரணிப்பான பட்டணம் மாதிரி எங்க ஓனரையும் எங்க ஓனர் மகளையும் ஆண்டவர் வச்சிருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவ்வளவு பெரிய சந்தோஷம். காலையில கண்பட்டு கேட்டா, பாஸ்டர் நேத்தைக்கு இரவு வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சுதோ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுது அவங்களுக்கு? நாம் வரும் வரையிலும் அவர்கள் சிந்தை நம்மேல் இருக்கிறது. அதனால பெத்த அப்பா அம்மா பக்கத்துல இல்லைன்னாலும் ஆண்டவர் ஒரு தாயை தகப்பன ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் பக்கத்துல கொடுத்திருக்கார். ஏன் நீ இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டாமா? இப்படி எல்லாம் சுக சௌகரியம் வீட்டுல எப்படி வேணாலும் வாழ்றதுக்கு, எப்படி வேணாலும் உன் வீட சொந்த வீடா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா நீ ஜெபிக்க வேணாமா? செய்ய வேணாமா? இத்தரப்பில நிற்க வேணாமா? கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நீ ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சு பாரு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் நமக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் உண்டாகும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஜெபி, விண்ணப்பம் செய். யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த பொழுது சிறையிருப்பு மாறிற்று. சுதந்திரம் பெற்ற, விடுதலை பெற்ற பெண்மானை போல மாறினார். ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? இந்த வருஷம் ஒரு முடிவு பண்ணுங்க. என் பக்கத்துல சுத்தி இருக்கிற அத்தனை வீட்டுக்காகவும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே நாங்க ஆராதனைக்கு போகும்போது அவங்க ஆராதனைக்கு வரணும். ஆண்டவரே எங்க தெருவுல ஆராதனை சமயத்துல ஒரு வீட்டுல கூட ஆள் இருக்க கூடாது, எல்லா வீடும் லாக் பண்ணி இருக்கணும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கூட. ஜெபம் பண்ணுங்க. சவுத் கொரியாவுல போனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்துல சவுத் கொரியாவுல கடைகள் திறக்காது, வீடுகள் திறக்காது, எல்லாம் பூட்டி கிடக்குமா? ஏன் கேட்டா எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு போய் விடுவார்களா? அப்படி ஒரு காலம் நம்முடைய குமரி மாவட்டத்திலே, திருநெல்வேலி மாவட்டத்திலே, தூத்துக்குடி மாவட்டத்தில் வராதா? தேவனுடைய பிள்ளையே, நாகர்கோயில் பட்டணத்திலே அப்பா அதை செய்வார். ஜெபி, ஜெபி, விண்ணப்பம் செய். ஹல்லேலூயா. நீங்கள் விண்ணப்பம் செய்வதினாலே சம்பூரணமாவீர்கள். ஆமென். மூன்றாவதாக வேத புஸ்தகம் என்ன சொல்கிறது? வாசிங்க பாஸ்டர். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரே ஆனால். எல்லாரும் ஒரு கை தட்டு கொடுங்க. சுத்தமும் செம்மையுமா இருக்கணும். சுத்தமா இருந்தா, செம்மையா இருந்தா சம்பூரணமாய் கர்த்தர் மாற்றுவார். கொடுக்கிறதுல சுத்தம், வாங்குறதுல சுத்தம், உடுக்கிறதுல சுத்தம், வாழ்றதுல சுத்தம், சாப்பிடுறதுல சுத்தம், வீட்டுல சுத்தம். ஹல்லேலூயா. டெய்லி வீடு பெருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க.
டெய்லி வீடு துடைக்கணும். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு என்னதான் வேலை வீட்டுல? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் இல்லையா? 2 ரூமையே பெருக்கி துடைச்சு சுத்தமா வைக்காட்டி எப்படி மாடி வீட்டுக்கு ஜெபிக்கலாம்? ஏன் ஆண்டவர் பெரிய வீட ஆண்டவர் ஏன் வீட கொடுக்கல? வேற ஒண்ணும் இல்ல, நீ தவறெல்லாம் செய்யல. ஆண்டவர் வாடகை வீட கொடுத்தார், அந்த வீடே உருப்படியா வைக்கல. நீ ஏன் முகம் எல்லாம் சொத்தி சோனையா போச்சு? அந்த வீடே உருப்படியா வைக்கல. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, நீ அந்த வீட்டுல கொஞ்சம் படிச்சு சரியாக, அதுக்கு பிறகு சொந்த வீடு. வாடகை வீட்டிலேயே நீ சுத்தமா இல்லைனா சொந்த வீட்டுல சுத்தமா இருப்பியா? நம்ம வீடு தானே, யாரு கேப்பா அப்படின்னு இருப்பல்ல. சோம்பேறித்தனத்தெல்லாம் மாத்தி அசுத்தத்தெல்லாம் மாத்தி ஆண்டவர் சுத்தப்படுத்தித்தான் உனக்கு நல்ல வீடு, நல்ல சொத்து, நல்ல காரு, நல்ல பங்களா கொடுப்பார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். சுத்தமாகிக்கோ, வீட்டுல சுத்தமாறு. அந்த வீட்டுல மட்டும் அல்ல, இந்த வீட்டிலையும் சுத்தமா இருக்கணும். இது கர்த்தருடைய வீடு, தேவன் தங்கும் வாசஸ்தலம். ஆமென். இந்த வீட்டுல தேவையில்லாத ஒண்ணும் போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனம் கேட்டா சொல்லிடுறாங்க, ஐயா உள்ள இருந்து புறப்படுறதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துது, வெளியே இருந்து போறதெல்லாம் தீட்டுப்படுத்தாதாம். புரியலையா? உள்ள இருந்து வர்றதெல்லாம் தான் தீட்டுப்படு. உள்ள இருந்து கொஞ்சமா வருது, கொஞ்சமா வருது, இஷ்டம் போல் வருது. ஆனா கஷ்டம் போல நிறைய உள்ள போயிட்டு வர இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அபிஷேகத்துல எல்லாம் நிறையது உண்மைதான் ஆவியில. ஆனா திங்கட்கிழமையில இருந்து சாயங்காலத்துல வேற ஆவியில நிரம்பிடுறோம். சகோதரமாரே, இதெல்லாம் ஆகாது. சகோதரி மாதிரி இங்க வேத வசன தியானம் எல்லாம் உண்டு. ஆனா வீட்டுல வேலையை முடிச்சு 2 மணி ஆனாலும் கண்ணெல்லாம் உருண்டுகிட்டே இருக்கு. அதெல்லாம் விளக்கமா சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. இதெல்லாம் உன்னை கெடுக்குது, அசுத்தமாக்குகிற அசுசியான யாதொன்றையும் நீ உன் வாழ்க்கையில் சேர்க்காத, எடுக்காத, பார்க்காத. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள் இருக்கா? பாஸ்டர் சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள் இருக்கா? ஹலோ, சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? ஆமா இல்ல சொல்லு. இல்ல இல்ல அப்ப நம்ம பார்க்கலாம்ல. பார்க்க கூடாதா? தியேட்டருக்கு போக கூடாதுன்னு இருக்கா? நம்ம போலாம்ல. இருக்கா? இல்லல. தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதனுடைய இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. சினிமா ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் தெரியுமா? வாலிப தம்பி தங்கச்சி, ஐயா, வயசான ஐயா, டைம் போறதுக்காக வயசான அம்மா குடும்பத்தோட உட்கார்ந்து கடலையும் குறிச்சு குறிச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா வீட்டுல? ஏன் தெரியுமா பார்க்க கூடாதுன்னு சொல்றோம்? நீ அதை பார்த்தா ஒரு முறை பாப்ப, 2ஆம் முறை பாப்ப, 3ஆம் முறை பாப்ப. அவங்க ஆடுற மாதிரி ஆடுனா என்னன்னு பாப்ப, உடுக்கிற மாதிரி உடுத்தா என்னன்னு பாப்ப, வெட்டுற மாதிரி முடிய வெட்டுனா என்னன்னு பாப்ப. வாழ்க்கை தொலைஞ்சா இல்லையா? தொலைஞ்சா இல்லையா? பாவத்துக்கு போகும் வழி வாய்க்காலது. அதனால பார்க்காத, செய்யாத. ஏன் பத்திரிக்கையில வரலையா? சினிமாவை பார்த்தான், கொலை பண்ணான். சினிமாவை பார்த்தான், காதலிய கூட்டு ஓடி போயிட்டான். சினிமாவை பார்த்தான், எங்க ட்ரெயினை உடைச்சு பணம் எடுத்தான். அல்லேலூயா சொல்லு. உடைச்சானா? சினிமா தானே, உண்மைதானே? பார்க்காத, படம் பார்க்க போகாதடா தம்பி, படம் தேடி அலையாதடா. வாழ்க்கையெல்லாம் நஷ்டமாயிருப்பா. வாழ்க்கையை கெடுக்கிற எதையும் தொடாத, தீங்கு பேசாத, அசுத்தத்தை எடுத்துக்காத, சுத்தமா செம்மையா இரு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. தானியேல் ராஜ போஜனத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தாமல் தன்னை காத்துக் கொண்டான்.
ஒரு மனுஷனுடைய சுத்தம் செம்மை என்பது அவனுடைய நடக்கையினால் விளங்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய செயலில் விளங்கும். இந்த வருஷம் நீங்க ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டு போன ஆண்டவரே இனி சினிமா பார்க்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ, சினிமா இனி பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் செஞ்சுட்டு போனோம். அப்படின்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஆண்டவரே இனிமே சினிமாவே பார்க்க மாட்டேன் அப்படின்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. பாத்தீங்களா, இவ்வளவு கோஸ்டிங்க பார்த்துக்கிட்டே இருக்கு. புரிஞ்சில்ல? பிரசங்க சும்மாவா? சரி போட்டு பரவாயில்ல, வெக்கப்படாதீங்க. ஆண்டவர் இன்னையிலிருந்து படம் பார்க்கிற ஆசையை மாத்தி, சீரியல் பார்க்கிற ஆசையெல்லாம் மாத்தி உங்களை ஆண்டவர் அவரை பார்க்கிற கண்களாக மாற்றுவாராக. ஆமென். நமக்கு வேண்டாம், நம்ம தொடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்போம். சுத்தமும் செம்மையுமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் உண்மையாகவே நம்முடைய கர்த்தர் நம்மை சம்பூரண ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். நான் செய்தியை முடிக்க போறேன். தேவனுடைய பிள்ளைகளே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே, என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என்ன எழுதும். எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். கர்த்தருக்காக கொடுக்கிறதெல்லாம் கையில் எடுத்துக்கங்க. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்றேன். தெரிந்த பழைய பாடல், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா கை தட்டி. ஆமென், ஆமென். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீசம் பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீசம் பாவி நானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவே சொல்லி தீடும் சுத்த ஜோதியே, ஆரோக்கிய வேளையில் அடி அன்னைச்சம் மாறினோ. ஆரோக்கிய வேளையில் அடி அன்னைச்சம் மாறினோ. மீன் கேட்டால் பம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்தார் நல்ல அருள்வார். பொல்லாத கூட செய்தார் நல்ல அருள்வார். பரிசுத்த கூட்டம் நடுவில் சொல்லி தேடும் சுத்த ஜோதியே, ஆரோக்கிய வேளையில் அடி அன்னைச்சம் மாறினோ. ஆரோக்கிய வேளையில் அடி அன்னைச்சம் மாறினோ. ஆமென், ஹல்லேலூயா கை தட்டி இயேசு நல்லவர். ஆமென். பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள் அலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள் அலங்கோலத்தை. மறந்தொன்று மருளுகின்றே பரிசுத்த கையுகின்றே. மறந்தொன்று மருளுகின்றே
பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் சொல்லி தேடும் சுத்த சோதியை ஆரோக்கியை வேளையில் அடியானை சொவாரிரோ, ஆரோக்கியை வேளையில் அடியானை சொவாரிரோ, ஆரோக்கியை வேளையில் அடியானை சொவாரிரோ, ஆரோக்கியை வேளையில் அடியானை சொவாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, எந்த ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்னை எழுதோ, எந்த ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்னை எழுதோ, பரிசுத்த கூட்டம் நடுவில் தேடும் சுத்த சோதியை ஆரோக்கியை வேளையில் அடியானை சொவாரிரோ, 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 ஆரோக்கியை வேளையில் அடியானை சொவாரிரோ. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சுத்தமும் செம்மையுமாய் இருப்பது நம்மை சம்பூரணம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. கண்களுக்கு கலிக்கமிடுவோம், கைகளை பரிசுத்தமாக்குவோம், நடைகளை பரிசுத்தமாக்குவோம், வாழ்க்கை செயலை சுத்தமாக்குவோம். கர்த்தருக்குள்ளே திறந்த புஸ்தகம் போல் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் சாட்சியிடட்டும். இவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகினவனும் எனக்கு பயப்படுகிறவனுமாய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான்காவது ஒரே ஒரு காரியம் சொல்றேன். சம்பூரணம் அடைய வேண்டுமானால் கடைசியா சம்பூரணம் அடையும்படி இருக்கிறது பெருக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இருக்கிறவைகள் பெருக வேண்டும். பெருகினால் சம்பூரணமாகி. இருக்கிற மாதிரியே இருந்தா வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்கிறது, ஆண்டவராகிய தெய்வம் இந்த பூமியில் எல்லாம் காலியா இருக்கிற நேரத்தில், வெறுமையாக இருக்கும் நேரத்தில் தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே, தன் கரத்தின் கிரியையினால் எல்லாவற்றையும் உருவாக்கி, தேவனாகிய கர்த்தரோ மனுஷனையும் உருவாக்கி, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறபடி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த பிற்பாடு 2 பேரா இருந்தவங்க ஒரு மனுஷன் ஆண்டவர் உருவாக்கினார். விலா எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்கினார், ஆசீர்வதிச்சார். அடுத்த சந்ததி பிறந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அங்கிருந்தே பெருக ஆரம்பிச்சு. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அப்படியானால் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேன்மைகளையும் ஆண்டவர் பெருக்கி கொடுக்க வேண்டும். அதற்கு தேவை கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் நம்முடைய தொழில் பெருகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் நம்முடைய வருமான மார்க்கங்கள் பெருகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் நம்முடைய வாழ்க்கை பெருகும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னார். ஆண்டவர் சமூகத்தில் யாக்கோபு போல பொழுது விடுகிறது, பொழுது விடுகிறது, போக விடு என்று சொன்னாலும்
விடமாட்டேன். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஆமா, என்ன சொன்னாலும் விடமாட்டேன், என் ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லுங்கள். அவரை பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டா. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சா வேதனை இல்ல, கஷ்டம் இல்ல. உலகத்திலிருந்து வேண்டாதவைகள் எல்லாம் வீட்டுக்கு வந்தா அது இன்னைக்கு இல்ல என்னைக்கு ஆனாலும் அது உன்னை ஒரு விஷநாசினியாக அழித்துக் கொண்டே தான் இருக்கும். அதனால தேவன் கொடுக்காத எதுவுமே வேண்டாம். அநியாய பணம் வீட்டுக்கு வரக்கூடாது, அநியாய சம்பாத்தியம் வீட்டுக்கு வரக்கூடாது. அநியாயமா யார் கொடுத்தாலும் அது வேண்டாம். எந்த சிநேகிதன் தந்தாலும் வேண்டாம், எந்த சொத்து கிடைச்சாலும் வேணாம், எந்த பொருள் கிடைச்சாலும் வேணாம். என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு தன் சீஷர்களை அழைத்து ஆசீர்வதித்தார். 5 அப்ப 2 மீனை ஆசீர்வதித்தார். தன் கையில் கிடைத்தவர்களை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். தம்மை நம்பி வந்தவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிற ஒரே ஒரு நல்ல இருதயம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு அவருடைய ஆசீர்வாதம் நம்மிலே உருவாகுமானால் அது பெருகி 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 நிறைந்து வழிந்து கவிந்து சம்பூரணமாகும். ஏன் விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இல்லையா? பைபிள்ல நீங்க வாசிக்கும் பொழுது அற்பமா சொற்பமா இருந்தவங்கள அவ்வளவு சம்பூர்ணமா ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். 70 பேர் தான் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஆரம்பம். ஆனா அவர்களை 60 லட்சத்துக்கும் மேலானவர்களாக ஆண்டவர் சம்பூர்ண சந்ததியாக மாற்றினார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவரோ உன்னை சம்பூர்ணமாக்கி உன் குறைவுகளை எல்லாம் தமது மகிமையிலே நிறைவாக்குவார். அவரால் கூடாதது யாதொன்றும் இல்லை. யாக்கோபு வெறும் கோலோடு போனான், அவனை பெரும் பரிவாரமாய் மாற்றி. இன்னைக்கு அற்பமா சொற்பமா இருக்கீங்கல்ல, இந்த வருஷத்தினுடைய முடிவு வரும் பொழுது, இந்த மாதத்தின் முடிவு வரும் பொழுது, இந்த வாரத்தின் முடிவு வரும் பொழுது, இந்த நாளின் முடிவு வரும் பொழுது நீ சம்பூரணமாய் இருப்பாய், சம்பூரணமாய் இருப்பாய். ஐயா, ஒரு கையளவு மேகந்தாங்க, உள்ளங்கையளவு மேகந்தான் அற்பமா சொற்பமா இருக்குது, அது பெருமழையை சொரிந்தது. ஆமென். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று ஆவியில் உணர்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, கையளவு மேகம் ஒரு பெருமழை சொரிந்தது. சின்ன சம்பளம் ஒரு பெரிய வீடு கட்டினேன். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. சின்ன சம்பளம் என் வீட்டுல கல்யாணம், ராஜா வீட்டு கல்யாணம் மாறி நடந்துச்சு. சின்ன சம்பளம், ஆனா வச்சிருக்க காரு பெரிய கோவில். கைதட்டி கத்துறோம். சின்ன சம்பளம், ஆனா வாழ்க்கையை பார்த்த என்னவோ பெரிய லாடு மாதிரி. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆமா, சின்ன சம்பளம், நினைச்சு கூட பார்க்கல. என் வீடை பார்த்தா அப்படி இருக்குங்க, என் வாழ்க்கையை பார்த்தா அவ்வளவு அம்சமா இருக்குங்க. கையளவு மேகந்தான் பெருமழை சொரி. எலியாவை தட்டி கேட்க வேண்டும். எலியாவே, எப்படி எலியாவே இதெல்லாம் நடந்துச்சு என்று கேட்டால் அவர் சொல்லுவார், வேறொன்றும் அல்ல, மழை வேண்டும் மழை வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்ட உடனே நான் கர்மேலிலே ஏறினேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17-18 அதிகாரத்தில் இருக்கிறது. வீட்டில் போய் படிங்க, எடுக்க வேண்டாம். நான் கர்மேலிலே ஏறினேன். கர்மேல் என்றால் என்ன? கர்த்தரை நிரூபிக்க ஆண்டவராகிய தெய்வம் கொடுத்த அற்புதமான இடம் அது. தெய்வம் நிரூபிக்கப்பட்ட அக்கினி இறக்கிய இடம், தெய்வத்தின் மகிமையை பார்க்கிற இடம் சபை, நம் ஜெபஸ்தலம். ஆமென். கர்மேலில் ஏறி அங்கே நின்று, அப்புறம் முழங்காலை மடக்கி, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்புறம் எலியா என்ன தெரியுமா சொல்லுவார்?
என்னுடைய முகம் தரையிலே பட நான் குனிஞ்சு பாருங்க. முடியுமா? தொப்ப இருக்க முடியாதுல்ல. தரையிலே பட குனிந்து. ஏன் தரையிலே பட குனிந்து? இந்த தரை வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்றார். அப்படியே ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பாதத்திலே முத்தம் கொடுத்து, என்ன சிநேகம் பார்த்தீங்களா? சும்மா யாரோ பிரசங்கிக்கிறான்னு விட்டுறக்கூடாது. இதெல்லாம் சுவாரஸ்யமே இருக்கு. ஆமென். அப்படி குனிந்து முத்தமிட்டு அப்படியே எழுந்து பார்க்கிறாரு பாருங்க. கையளவு மேகம் தோன்றுகிறது. பெருமழை சொரிய ஆரம்பித்து விட்டது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு. நீ செய்வீங்களா? கர்த்தரை விரும்புகிறார். உன்னை பரிபூரணமாய் நன்மையால் நிரப்ப விரும்புகிறார். ஆமென். சம்பூரணம். எல்லாரும் சொல்லுங்க, பூரணக்கா நீ சம்பூர்ணாவ. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இனிமேல் பூரணம் அல்ல, சம்பூரணம். சம்பூரணம், சம்பூரணம். உண்மையாகவே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருஷத்துல சம்பூர்ணமா நம்ம ஆசீர்வதிக்க போகிறார். ஆனா நீங்க ஒரு காரியம் செய்யணும். ஆண்டவர் சமூகத்துல சில பொருத்தனைகளை செய்யணும். யாக்கோபு செஞ்சது மாதிரி ஆண்டவரை உம்மை தொழுது கொண்டு உம்மை ஆராதிப்பேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எல்லாரும் செய்யுங்க. ஒரு சண்டே கூட ஆராதனை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. இருதயத்தோட சொல்லுங்க, ஆத்துமாவே ஒரு சண்டே கூட சொந்த சொக்கார வீட்டுக்கு போகாத, வேலைக்கு போகாத. ஹலோ, ஒரு சண்டே கூட ஆராதனைய விடாத. ரொம்ப கவனமா இரு. அப்பாக்கு நீ பிடிச்ச புள்ள, அப்பா வீட்டுக்கு வராம போயிடாத. ஆமென் சொல்லவா சொன்னேன்? சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மையாகவே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஒழுங்கா உமக்கு ஆராதனை செய்வேன். நான் ஆராதனை தவறவே மாட்டேன். சொல்றேன், பிள்ளைக்கு டிவிஷன் அது இது அப்படி இப்படி, அங்க வந்தாங்க இங்க வந்தாங்க, தேடி வந்தாங்க, போன வந்தாங்க, சொக்கார வந்தாங்க, சொந்தம் வந்தாங்க, அதனால பாஸ்டர் வர முடியல. ஒரு நாள் கூட சொல்லக்கூடாது. நீ கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். யாக்கோபு அது மட்டுமல்ல, ஆண்டவர் சமூகத்தில் உம்மை விட மாட்டேன், உம்மை விட்டு பிரிய மாட்டேன், உம்மோடு கூட இருப்பேன். நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, ஞானஸ்நானம் பெற்றிருப்பீங்க, பரிசுத்தாவி அபிஷேகம் கூட பெற்றிருப்பீங்க. ஆனா ஏதோ குழப்பத்துல கர்த்தரோடு சேர்ற திருவிருந்த ஆராதனையில் நீங்க இல்ல பல நாளா. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? நான் எல்லா மாதமும் ஒழுங்கா கர்த்தருடைய பந்தியில திருவிருந்த ஆராதனை சேருவேன். செய்வீங்களா? இருதயத்தில் ஒரு தீர்மானம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை சம்பூர்ணமா ஆசீர்வதிக்க போகிறார். சம்பூர்ணமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே, நிச்சயமா திருவிருந்த ஆராதனை நான் விடமாட்டேன். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, என்ன கஷ்டம் வந்தாலும் ஆராதிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன். இன்னொரு காரியம் சொல்றேன், ஆண்டவரே, ஒரு நாளாகிலும் ஒரு நேரமாகிலும் உபவாசித்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஜெபிப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தேவ சமூகத்திலே ஆண்டவரை குடும்ப ஜெபம் தவறவே மாட்டேன். காலையிலே மாலையிலே குடும்ப ஜெபம் செய்வேன். நிச்சயமா குடும்ப ஜெபம் செய்வேன் ஆண்டவரே என்று ஒரு தீர்மானம் உங்க இருதயத்துல செய்யுங்க. இந்த ஒவ்வொன்று சொல்ல 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 இருதயத்துல எழுதிக்கங்க. ஆத்துமாவே இதை தவறாதே, ஆத்துமாவே இதை தவறாதே. தினமும் தனித்து ஜெபித்து துதித்து வேதம் வாசிங்க. வேத வசனத்தை புரட்டி வாசிங்க. ஏதோ சும்மா கேலண்டர்ல பார்த்து அங்க பார்த்தீங்க, இதெல்லாம் வேணாம். வேதத்தை எடுத்து முழங்காலில் நின்று வேதத்தை முத்தமிட்டு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். செல்ல டாடி, நீ தந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி வசனத்தை படிங்க. வசனம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். நான் தினமும் வசனம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன் என்று தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒப்புவித்த எல்லா வேலைகளிலும் உண்மையாயிருப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, யாக்கோபு செய்த காரியம், கர்த்தருக்கு அவன் தசமபாகம் செலுத்தினான். ஆண்டவரே,
என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வழி இதுதான். எனக்கு ஆண்டவர் 10 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாய் தேவனுக்கு தசமமாக செலுத்துவேன். அதை எங்கேயும் இல்லாமலாக்கி வறுமையாக்கி பங்கு வைக்க மாட்டேன். தசமமாக கர்த்தருக்கு கொடுப்பேன். ஆண்டவர்கிட்ட உண்மையா இருப்பேன் என்று பொருத்தனை செய்யுங்க, தீர்மானம் செய்யுங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் ஈவாக நம்மை ரட்சித்தார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதே ஆண்டவர் கிருபை. இந்த உலகத்திலே கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் மரித்தவர்கள் நம்மை விட குறைந்தவர்கள் அல்ல. ஆபத்துகளிலே செத்து போனவர்கள் நம்மை விட குறைந்தவர்கள் அல்ல, நம்மை விட தேறினவர்கள் தான். ஆனா கிருபை, தேவ கிருபை நம்மை வாழ வைத்திருக்கிறது. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நிச்சயமாய் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டவரே நான் பெற்ற ரட்சிப்பை ஊரெல்லாம் சொல்லுவேன், ஆத்துமாதாயம் செய்வேன். ஆண்டவருக்கு ஒரு சின்ன ஊழியமாக செய்வேன். ஆண்டவரே எனக்கு தெய்வம் தந்திருக்கிற சமயத்துல ஒரு ஆத்துமாவோடாக சுவிசேஷம் பிரசங்கிப்பேன். ஒரு சின்ன ஊழியம் நான் செய்வேன். ஆண்டவரே ஒண்ணும் இல்ல, இந்த சபையை துடைக்கிற ஒரு வேலை. ஆண்டவரே ஒன்றும் இல்ல, இரவுல போய் ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிற வேலை. ஆண்டவர் ஒன்றுமில்லை, என் வீட்டை ஒரு ஜெபத்துக்காக திறந்து கொடுக்கிற வேலை. ஆண்டவரே இல்லை, ஒரு சண்டே ஸ்கூல் இல்லை. ஆண்டவரே நீ கொடுக்கிற கைப்பிரதி ஊழியம் என்னதா இருந்தாலும் சரி, நீ கொடுக்கிற ஒரு சின்ன வேலையாக நான் செய்வேன். ஆண்டவரே நான் ஒரு ஆத்துமாவையாக ஒரு வருஷத்துல ஆண்டவருக்கு ஆதாயம் செய்வேன்ப்பா. ஒரு பொருத்தனை செய்யுங்க, ஒரு பொருத்தனை உங்க இதயத்துல செய்ய. கர்த்தர் உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். இது யாரோ ஒருவரோடு பேசிய வார்த்தை அல்லம்மா ஐயா, வேற யாரோ ஒருவருக்காய் சொல்ல தேவன் சொன்ன வார்த்தை அல்ல, உனக்காக தான். இன்னைக்கு நீ ஒரு பொருத்தனை செய்யணும். விடமாட்டப்பா, என்ன சூழ்நிலையும் விடமாட்டேன். ஆண்டவரே உம்மோடு அவ்வளவு ஐக்கியமா இருப்பேன். அடுத்த ஒரு வருஷத்தை கர்த்தர் கொடுத்து ஒரே ஆராதனை வரும் பொழுது இந்த இடத்தில் நமக்கு ஆராதனை நடத்த முடியாது. இதை விட 10 மடங்கு பெரிய இடம் நமக்கு தேவை. ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பார். நம்ம அங்கே ஆராதனை செய்வோம். அவ்வளவு பெரிய ஒரு ஆராதனையாக இந்த முதலாம் ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார். நாம் பெருக போகிறோம், ஆசீர்வதிக்கப்பட போகிறோம், வளர போகிறோம். தேவன் நம்மை உயர்த்த போகிறார், தேவன் நம்ம கனம் பண்ண போகிறார். நீங்க நினைப்பீங்க நானு ஒரு சின்ன சம்பளம், என் வாழ்க்கை யாருக்கும் வேண்டாம் வாழ்க்கை. உங்களை எல்லாம் கர்த்தர் மகிமையாய் தன்னுடைய உன்னதமான கருவிகள் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். உங்க வீட்டுல சம்பூரணம் உண்டாக போகிறது. சம்பூரணத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் இயல்கை நிரம்பி இருக்கு. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போமா? அல்லேலூயா. ஒரு பொருத்தனை, ஒரு தீர்மானம் நீங்கள் செய்ய வேண்டும். எல்லாரும் எழுந்து, யாரும் இப்பொழுது அவசரமா நீங்க போக வேண்டாம். சரியா நேரத்துல முடிச்சிருவேன். சொன்ன நேரத்துல சம்பூரணமா தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும். க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரு கண் திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகளிலோ தவறுதல்கள் வந்தது, கடந்த வருஷங்களை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இந்த ஆண்டு ஆண்டவரே ஜெபிப்பேன், ஆராதிப்பேன், வேதம் வாசிப்பேன், உபவாசிப்பேன், தசமபாகம் செலுத்துவேன், கர்த்தரிடத்தில் உண்மையா இருப்பேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன். என்னை கொண்டு ஒருவராகிலும் இயேசுவை அறிய வேண்டும். தம்பி தங்கச்சி, வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க. நான் இனிமே வேண்டாதவைகளை பார்க்க மாட்டேன், தீதானவைகளை பேச மாட்டேன், என் வீட்டுல சண்டை போடுறதை நிறுத்துவேன், இதை செய்ய மாட்டேன். ஆண்டவர் தருவார் நம்புவேன், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவேன், தேவனுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஒரு தீர்மானம் செய்யுங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க சொல்ல தேவையில்லை. வானத்தின் பலகணிகளை திறப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஆத்துமாவோடு கர்த்தர் சொன்ன இவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நானும் தீர்மானம் செய்கிறேன். ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றவங்க உங்க வலது கை அப்படியே உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவர் உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார்.
Thank you, Holy Lord. ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டல்லப்பா, பரலோக சத்தத்தை கேட்டுத்தான் இந்த கரங்களை தூக்கி பிள்ளைகள் தீர்மானம் செய்திருக்கிறார்கள். இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். சம்பூர்ண நன்மை என்று சொன்னி நம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. இந்த வருஷத்தினுடைய முடிவு சம்பூரணமாக இருக்க வேண்டும் அப்பா. ஒரு குறை வரக்கூடாது சுவாமி. வியாதி பலவீன கஷ்டங்கள் பிள்ளைகளை விட்டு மாறட்டும். எங்க சபையில் ஆராதனை செய்கிற எந்த பிள்ளைகளும் மருந்து மாத்திரை மருத்துவமனை போகக்கூடாதுப்பா. கடன் வாங்க கையேந்த கூடாதுப்பா. அநியாய வட்டி பணங்களை வாங்கி வேதனைப்படக்கூடாதுப்பா. சொந்த வீட கொடுங்கப்பா. சொந்தமான ஆஸ்திய கொடுங்கப்பா. ஒரு நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களை ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. செல்ல தகப்பனே, நீங்க நினைத்தால் எங்க வாழ்க்கை சம்பூர்ணமாய் மாறும். ஒரு குறைவு எங்களில் இருக்கக்கூடாதுப்பா. எங்களை சம்பூர்ணர்களாய் மாற்றுங்கப்பா. சம்பூர்ணர்களாய் மாற்றுங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.